வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்த்திய நஸ்ரத் கல்வி குழுமம். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மார்பகம் மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் விழிப்புணர்வு. நஸ்ரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற செயல்வழி கற்றல் கருத்தரங்கு. தி நாசரத் அகாடமி பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற முதல் உதவி குறித்த விழிப்புணர்வு. சுய தொழில் செய்யும் பெண்களை ஊக்குவிக்கும் தி நாசரத் அகாடமி பள்ளி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன் புரோகிராம். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய கிரீன் டே. நாசரத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய ரெட் டே. நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் மாணவிகள் கொண்டாடிய ஃபேர்வெல். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய ஃப்ரூட்ஸ் டே. நாசரத் அனெக்ஸ் பள்ளியின் மாணவன் சிலம்பம் போட்டியில் புரிந்த சாதனை. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் கொண்டாடப்பட்ட டைகர் டே. தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட சமூக பணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்த்திய நஸ்ரத் கல்வி குழுமம். நாசரத் குழுமத்தின் 50வது பொன்விழா ஆண்டை முன்னிட்டு கடந்த 25/7/2025 அன்று காலை 9 மணி அளவில் நாசரத் குழுமத்தின் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரஸ் அவர்களின் தலைமையிலும் நாசரத் குழுமத்தின் பள்ளி கல்லூரிகளின் முதல்வர்கள் தலைமையிலும் மாபெரும் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றது. இம்மாபெரும் மனித சங்கிலி SDG என்னும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை கருத்தில் கொண்டு நாசரத் பள்ளியின் மாணவர்களால் விழிப்புணர்வு நிகழ்வாக நடைபெற்றது. அன்று ஆவடி காமராசர் நகர், ஆவடி பேருந்து நிலையம், ஆவடி மாநகராட்சி மற்றும் ஆவடி செக் போஸ்ட் ஆகிய பகுதிகளில் பள்ளி மாணவர்கள் மனித சங்கிலிகளாக கைகோர்த்து நின்றது ஆவடி மாநகர மக்களை நெகிழ வைத்தது. இம்மனித சங்கிலியை பட்டாபிராம் காவல் நிலைய ஆய்வாளர் திரு விஜயகிருஷ்ணன் ராஜ் தொடங்கி வைக்க, மை ஃபேஷன் உரிமையாளர் திரு ஜாகிர் வாழ்த்துரை வழங்க, டாக்டர் ஜெயக்குமார் அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு அறிவுரைகளை வழங்கி ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களை ஊக்குவித்தார். அவரை தொடர்ந்து ஆவடி மாநகராட்சி அருகே மிஸ்டர் ஏ பால் தாமஸ் ஏரியா டைரக்டர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து நாசரத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களை தன் உரையின் மூலம் ஊக்குவித்தார். அவரை தொடர்ந்து டாக்டர் சங்கர் BDS அவர்கள் ஆவடி காமராசர் நகரில் அமைந்துள்ள நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து விழிப்புணர்வு கருத்தை தன் உரையின் மூலம் அளித்தார். அவரை தொடர்ந்து டாக்டர் சையத் நசீர் கன்சல்டன்ட் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து காமராசர் நகரில் அமைந்துள்ள தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மத்தியில் கொடி அசைத்து நம் மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். அவரை தொடர்ந்து ஆவடி செக் போஸ்டில் வழக்கறிஞர் திரு ராஜாமணி, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மற்றும் பசுமை புரட்சியை நிலைநாட்ட பல சிறிய திட்டங்களுக்கு கை கொடுத்த திரு டி ஞானசேகர் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்து ஆவடி கோவில் பதாகை தி நாசரத் அகாடமி பள்ளி மாணவர்களை ஊக்குவித்தார். நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரி மற்றும் நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவர்களும் தன்னார்வ தொண்டர்களாக கைகோர்த்து நாசரத் குழும பள்ளி மாணவர்களுக்கு வழிகாட்டிகளாக அன்று செயல்பட்டனர். இறுதியாக ஒரே நேரத்தில் ஆவடி மாநகரின் பல இடங்களில் குழுமி இருந்த பள்ளியின் மாணவர்களுக்கு SDGயின் குறிக்கோள்களை நிறைவேற்றும் உறுதிமொழியையும் சிறப்பு விருந்தினர்களால் உரைக்கப்பட்டது. சமூகத்தை மேம்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்வினை நடத்திய நிறைவோடு 11 மணி அளவில் மாணவர்கள் பள்ளி கல்லூரிக்கு திரும்பினர். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மார்பகம் மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் விழிப்புணர்வு. நஸ்ரத் குழுமத்தின் 50வது பொன்விழாவை ஒட்டி கடந்த 23/7/2025 அன்று ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மார்பக மற்றும் கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இம்முகாம் பிரிவாரம் கேன்சர் மருத்துவமனை மற்றும் கல்ப விருட்சம் அமைப்பின் இணைப்புடன் ஏற்பாடு செய்யப்பட்டது. இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயந்தா வில்சன் அவர்களும், சிறப்பு விருந்தினராக பள்ளியின் செயலாளர் திரு என்ஜிமாரஸ் அவர்கள் மற்றும் மருத்துவர் திரு மணிகண்டன், ஆலோசகர் திருமதி சாந்தி அவர்களும் கலந்து கொண்டனர். நஸ்ரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவிகள் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகள், பள்ளியின் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர்.
பரிசோதனை மேற்கொண்ட பெண்களுக்கு இரத்த அழுத்த பரிசோதனை, எடை பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் தனியாக அமைக்கப்பட்ட வால்வோ குளிர்சாதன பேருந்து ஆய்வு கூடத்தில் மார்பகம் மற்றும் கர்ப்பவாய் பரிசோதனை செய்யப்பட்டது. மாணவ செல்வங்களுக்கான HPV தடுப்பூசியை பற்றிய விழிப்புணர்வும் விருப்பம் தெரிவித்த மாணவிகளுக்கு தடுப்பூசியும் போடப்பட்டது. இந்த முகாமின் மூலம் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் அருகில் உள்ள பெண்களுக்கும் உடல்நல சார்ந்த விழிப்புணர்வை பெற்றுக் கொண்டனர். இந்த முகாமை கொண்டு குறைந்த விலையே சிறந்த மருத்துவ பரிசோதனைகள் மகளிரிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. பொன்விழா ஆண்டை முன்னிட்டு நடைபெற்ற முகாமில் கலந்து கொண்ட அனைவரும் முகாமினை வெகுவாக பாராட்டினர். நஸ்ரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் நடைபெற்ற செயல்வழி கற்றல் கருத்தரங்கு. நஸ்ரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியில் செயல்வழி கற்றல் பயிலரங்கு கல்லூரியின் IQAC சார்பாக ஜூலை 21, 2025 அன்று நடைபெற்றது. இக்கருத்தரங்கு SDG 4 குவாலிட்டி எஜுகேஷன் என்பதனை அடிப்படையாக கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்பயிலரங்கிற்கு அகஸ்திய சர்வதேச அறக்கட்டளை பிராந்திய தன்னார்வ ஒருங்கிணைப்பாளர் உயர் திரு P. சிவகுமார் அவர்கள் கற்றல் கற்பித்தலை எளிமையாக்கும் வகையில் புதுமையான கற்பித்தல் பொருட்கள் செய்யும் வழிமுறைகள் பற்றியும் அதனை வகுப்பறையில் பயன்படுத்தும் முறைகள் பற்றியும் தெளிவாக விளக்கினார். இப்பயிலரங்கில் மாணவர்கள் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி ஆசிரியர்களுக்கு நடைபெற்ற முதல் உதவி குறித்த விழிப்புணர்வு. நஸ்ரத் குழுமத்தின் 50வது பொன்விழாவை முன்னிட்டு தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியின் ஆசிரியர்களுக்கு முதல் உதவி குறித்ததான கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கிற்கு நம் நஸ்ரத் பள்ளியின் முன்னாள் மாணவரும் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன் டாக்டர் பீட்டர் பொன்னையா அவர்கள் வருகை புரிந்திருந்தார். சிறப்பு விருந்தினருக்கு எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். அன்று முதலுதவி ஏன் முக்கியம் என்று ஆசிரியர்களுக்கு விளக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முதல் உதவி மாணவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கும் இரத்த கசிவை நிறுத்துவதற்கும் மருத்துவமனை அடைவதற்குள் குழந்தைகளின் நிலையை மேம்படுத்துவதற்கும் பெருமளவில் உதவி புரியும் என்று செயல்முறையின் மூலம் செய்து காட்டியதுடன் முதலுதவி பெட்டியில் இருக்க வேண்டிய பொருட்களை எப்படி கையாள்வது குறித்தும் விளக்கம் அளித்தார். மேலும் ஆசிரியர்களுக்கு ஏன் முதலுதவி குறித்த விழிப்புணர்வு தெரிவிக்க வேண்டும் என்று தெளிவாக எடுத்துரைத்தார். செயல்முறைகள் அனைத்தையும் எம் பள்ளியின் செவிலியர் செல்வி சக்தி அவர்களால் ஆசிரியர்களுக்கு விளக்கப்பட்டது. முதல் உதவியின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட நிறைவுடன் ஆசிரியர்களுக்கு கருத்தரங்கு நிறைவு பெற்றது. சுய தொழில் செய்யும் பெண்களை ஊக்குவிக்கும் தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி. ஆவடி காமராசர் நகர் தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியில் பெண் தொழில் முனைவோர் அனைவரையும் ஊக்குவிக்கும் வகையில் நிகழ்ச்சி ஒன்று சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 19/7/2025 அன்று ஸ்டால்கள் அமைத்து அதில் களிமண் கைவினை பொருட்கள், பாரம்பரிய உணவுப் பொருட்கள், கையினால் பின்னப்பட்ட கூடை, அழகு சாதன பொருட்கள், கேக் கடை போன்ற ஸ்டால்கள் அமைத்து பெண்களின் சுய தொழிலை ஊக்குவிக்கும் வகையில் அன்று விற்பனை சிறப்பாக செய்யப்பட்டது. அத்தகைய பெண் தொழில் முனைவோரின் நம்பிக்கை, திறமை, ஈடுபாடு, விடாமுயற்சி போன்ற பண்புகளை ஊக்குவிக்கும் பொருட்டே இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்நாளில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் ஆசிரியர் திருமதி மெரப் அவர்களை பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி பரிசுகளை அளித்து அவர்களை கௌரவித்தனர். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன் புரோகிராம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் ஸ்கிரிப்சர் யூனியன் சார்பாக மாணவர்களை நல்வழிப்படுத்தும் நற்கருத்துரைகள் வழங்கப்பட்டன. பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பொம்மலாட்டம், நடனம், நாடகம், நீதி கதைகள், உலக நிகழ்வுகள், அன்றாட வாழ்வில் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் போன்றவற்றை சகோதர சகோதரிகள் எடுத்துரைத்தனர். மாணவ மாணவியரின் வாழ்க்கை பாதைக்கு வழிகாட்டிய நிகழ்ச்சி கொண்டாட்டமும் குதூகலமாகவும் நடைபெற்றது. மணிமகுடமாக விளங்கிய இந்நிகழ்ச்சி ஆசிரியர்களும் மாணவர்களும் பெற்றோர்களும் மிகுந்த வரவேற்பளித்தனர். நிறைவாக வாழ்க்கை பாதையை வடிவாக வழிநடத்த ஆசியுரையினை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார் பள்ளியின் முதல்வர். ஆவடி கன்னடபாளையம் நாசரத் பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய கிரீன் டே.
ஆவடி கன்னடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 23/7/2025 அன்று மழலைய செல்வங்கள் பங்கு பெற்ற கிரீன் டே செலிப்ரேஷன் மிக சிறப்பாக நடைபெற்றது. மழலைய செல்வங்கள் பச்சை நிறத்தின் மேன்மையையும் பச்சையின் வலிமையையும் எடுத்துக்காட்டும் விதமாக தங்களை மரங்கள் போல தாவரங்கள் போல அலங்கரித்துக் கொண்டு வந்தனர். பச்சை நிற வரைபட அட்டைகளை கொண்டு வந்து காட்சிப்படுத்தினர். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்னும் உயரிய கருத்தை மழலையர் செல்வங்கள் வடிவில் வெளிப்படுத்தினர். இந்த கிரீன் டே செலிப்ரேஷன் மழலையர்களிடையே சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்திய வண்ணம் இருந்தது. நாசரத் அனெக்ஸ் பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய ரெட் டே. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் 24/7/2025 அன்று ரெட் டே செலிப்ரேஷன் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து மழலையர்களும் சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வந்து அழகுக்கு அழகு சேர்த்தனர். வகுப்பறை முழுவதும் சிவப்பு வண்ண மாதிரிகளால் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் சிவப்பு வண்ண நிறத்தில் உள்ள பழங்களின் உருவங்களை அட்டைகளில் செய்து வந்து அதற்கு வண்ணம் தீட்டி மகிழ்ந்தனர். ஆப்பிள், மாதுளை, ஸ்ட்ராபெரி, கேப்சிகம் மற்றும் தங்களுக்கு பிடித்த வீடுகளின் மாதிரிகள் இவற்றினை கொண்டு தங்கள் பிஞ்சு கரங்களால் வண்ணம் தீட்டிய காட்சி காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது. உடலுக்கு உயிரூட்டும் இரத்தத்தின் நிறம் சிவப்பு என்பதை அறிந்து பல வடிவங்களில் செய்யப்பட்ட உருவங்களை பொருத்திய அட்டைகளில் சிவப்பு நிறத்தில் தங்களது பிளட் குரூப்பை எழுதி காண்பித்தனர். பள்ளி வளாகத்தில் 50வது பொன்விழாவினை நினைவு கூறும் வகையில் சிவப்பு கோலப்பொடியினால் வட்டமாக வரைந்து அதில் மழலையர்கள் ஒய்யாரமாக நின்றனர். டொனேட் பிளட் சேவ் லைஃப் என்ற வசனத்தை எழுதி ஐ நோ மை பிளட் குரூப் என கொஞ்சம் மழலையில் அனைவரும் தெரிவித்தனர். இறுதியாக தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் சிவப்பு என்றால் ஸ்டாப் என்று கற்பித்து மழலையர்களிடம் எதை நிறுத்த வேண்டும், டோன்ட் யூஸ் செல்போன், இனி மொபைல் பார்க்க கூடாது எனவும் அதனால் ஏற்படும் விளைவுகளை செய்து காட்டி குறிப்பாக கண் பார்வை பாதிப்படையும் எனவும் கூறினார். அன்றைய நாளில் மிக மகிழ்ச்சியாக பள்ளிக்கு வந்த மழலையர்கள் பலவிதமான சிவப்பு நிறத்தால் செய்யப்பட்ட மாதிரிகளால் குறிப்பாக ரெட் ஜிமிக்கி, ரெட் ஸ்டோன், ரெட் ஸ்டார், ரெட் ஸ்மைலி, ரெட் ரோஸ் ஸ்டிக்கர் இவற்றை கொண்டு பழங்களின் மாதிரி உருவங்களை அலங்கரித்தனர். அன்றைய நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக தாங்கள் விருப்பப்படியே பலவிதமான ஆக்டிவிட்டியை செய்து மகிழ்ந்தனர். நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் மாணவிகள் கொண்டாடிய ஃபேர்வெல். கடந்த 26/7/2025 அன்று நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் வளாகத்தில் 2023/2025 கல்வியாண்டின் ஆசிரிய மாணவிகளுக்கான விடைபெறும் நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வு தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் இறைவணக்கத்துடன் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், அறிவியல், உயிரியல் அறிவியல், கணிப்பொறி அறிவியல், வரலாறு, வணிகவியல் மற்றும் கணக்கு பதிவியல் போன்ற பிரிவுகளை சார்ந்த ஆசிரிய பயிற்சி மாணவிகளை கல்லூரியின் முதல்வர் மற்றும் துணை பேராசிரியர்கள் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் நினைவு பரிசினை வழங்கினர். தற்போதைய முதலாம் ஆண்டு மாணவிகள் இந்த நிகழ்வினை முன்னெடுத்து மகிழ்வூட்டும் பல நிகழ்ச்சிகளை செய்து அனைவரையும் மகிழ்வித்தனர். மேலும் வந்திருந்த அனைவருக்கும் இனிப்பு, காரம், தேநீர் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆசிரிய பயிற்சி மாணவி செல்வி மேகா தனது பசுமையான நினைவுகளை எவ்வாறெல்லாம் நாசரத் மகளிர் கல்வியியல் கல்லூரி தன்னை ஒரு முழுமையான ஆசிரியராக உருமாற்றியது என உணர்வு பொங்க தனக்கே உரிய பேச்சாற்றலால் அனைவரது உள்ளங்களையும் கவர்ந்தார். பேராசிரியர்கள் மட்டுமின்றி தூய்மை பராமரிப்பு பணியாளர்களின் கனிவான பாசமிகு பண்புகளையும் எழுச்சியுடன் கூறினார். விழா முடிவில் ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என தங்களது இளமை பருவத்திற்கே மாணவிகள் அனைவரும் சென்று வந்தனர். முதலாம் ஆண்டு மாணவிகள் பொறாமை கண் கொண்டு அவர்களை ரசித்தபடி பிரியாவிடை நிகழ்வினை இன்முகத்துடன் இங்கே நடத்தி முடித்தனர். எம் கல்லூரியின் செயலாளர் திரு ஏஎன் என்ஜிமாரிஸ் அவர்கள் அனுப்பிய செய்தி குறிப்பான ஆசிரியர்களாகிய நீங்கள் எங்கு சென்றாலும் எங்களிடம் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துச் செல்லுங்கள் என்ற வார்த்தைகளை எம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கோல்டன் கிஷா அவர்கள் கூற நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளி மழலையர்கள் கொண்டாடிய ஃப்ரூட்ஸ் டே. ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளியில் ஃப்ரூட்ஸ் டே மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
கடந்த 25/7/2025 அன்று கேஜி மழலையர்கள் பழங்களின் வேடம் அணிந்து பழங்களின் நிறம், அதன் நன்மைகள், வடிவங்கள் பற்றி சொற்பொழிவாற்றினர். பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் தலைமை ஏற்று அந்நாளை சிறப்பித்தனர். மேலும் கேஜி மழலையர்கள் வகுப்பறையில் பழங்களை காண்பித்து அதை வெட்டி அதன் வடிவம், நிறம், விதைகளின் வகைகள், பழங்களின் சுவைகள், அதில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் நன்மைகளை விளக்கி கூறி மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஃப்ரூட் சாலட் செய்து கொடுத்து சக மாணவர்களுடன் உண்டு மகிழ்ந்தனர். அன்று பள்ளி வளாகம் முழுவதும் பழங்களின் வரைபடம், பழக்கடை அமைத்தல் பார்ப்பதற்கே வண்ணமயமான பழமுதிர்ச்சோலை போல காட்சியளித்தது. நாசரேத் அனெக்ஸ் பள்ளியின் மாணவன் சிலம்பம் போட்டியில் புரிந்த சாதனை. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியை சார்ந்த 8ஆம் வகுப்பு மாணவன் ராகேஷ் 14வது வயதிற்குட்பட்ட பிரிவில் சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டான். 8வது ஓபன் சிலம்ப சாம்பியன்ஷிப் காம்படிஷன் ஐயப்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கிருஷ்ணசாமி பள்ளி வளாகத்தில் ஜூலை 20ஆம் தேதி நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு 3ஆம் இடத்தை பிடித்து வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளான். அவன் மென்மேலும் பல வெற்றிகளை பெற தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் கொண்டாடப்பட்ட டைகர் டே. ஆவடி காமராசர் நகர் நசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் 25/7/2025 அன்று இன்டர்நேஷனல் டைகர் டே மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அழிந்து வரும் புலி இனத்தை பாதுகாக்கும் நோக்கமாக நமது பள்ளி மாணவர்களுக்கு இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக இத்தினம் கொண்டாடப்பட்டது. இத்தினத்தில் பாடல், நடனம் மற்றும் புலியை பற்றிய அரிய வகை தகவல்களை மாணவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. நமது தலைமை ஆசிரியை திருமதி டோரா ஜெபகுமார் அவர்கள் தலைமை தாங்கி இத்தினத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். இவ்வண்ணமாக விழா இனிதே நிறைவடைந்தது. தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் மேற்கொண்ட சமூக பணி. ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி பள்ளியில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு NGJC நாசரத் கோல்டன் ஜூப்ளி கிளப் மற்றும் RSP ரோட் சேஃப்டி பேட்ரோல் ஆகியவை தொடங்கப்பட்டது. இதில் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் 25 பேர் பங்கேற்றனர். அன்று மாணவர்கள் பள்ளியின் வளாகம் மற்றும் பள்ளியின் அருகாமையில் உள்ள பூங்காவில் துப்புரவு செய்யும் பணியை மேற்கொண்டனர். சாலை பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டனர். அன்று சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் திரு செந்தில்குமார் அவர்கள் வருகை தந்திருந்தார். அவரை பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினரை கௌரவித்தனர். இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.